வணக்கம், வாங்க பேசலாம். நான் உங்கள் ஷாம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து ஒரு பிரெயின் சைக்காலஜி. அதாவது இந்த பிரெயின் வந்து எப்படி வந்து சில விஷயங்கள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறது, அதுலேருந்து நீங்கள் வந்து பர்சனல் லைஃப்லையும் பிஸ்னஸ் லைஃப்லையும் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் நம்ம பேச போகிறோம். ஓகே, ஸோ நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம், கேட்குறோம், படிக்கிறோம். ஆனால் சில விஷயங்கள் மட்டும்தான் நம்மளால் வந்து அது ரொம்ப நாளைக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு அது வந்து ஒரு நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு ட்ரிக் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி பற்றி பேச போகிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து அந்த காலத்தில் ஜூலியஸ் சீசர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஒரு பெரிய மாவீரன். அவர் வந்து ஒரு போர் முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு லெட்டர் எழுதுறாரு. அதில் வந்து 3 வார்த்தை தான் அவர் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? வெனி விடி விசி. அப்படின்னா என்ன மீனிங்னா, வந்தேன், பார்த்தேன், வென்றேன். ஏன் அவர் வந்து அந்த காலத்தில் 4 வார்த்தைகள் யூஸ் பண்ண ஒரு ஃப்ரேஸ் அவர் வந்து சொல்லலை, இல்லை 2. சம்ஹவ் அந்த 3 வந்து நம்ம மனசில் வந்து ஆழமாக பதியிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஒரு தடவை சொன்னீங்கன்னா, ஒரு ஜஸ்ட் அஸ் என்ன சொல்கிறது, ஒரு நியூஸ், ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லையா? இப்போ 2 தடவை நீங்கள் அதை சொன்னீங்கன்னா அது கம்பேரிசன். இந்த நியூஸுக்கும் அந்த நியூஸுக்கும் என்னடா கம்பேரிசன்? இப்போ நீங்கள் அது 3 தடவை சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு உண்மையாக வந்து ஒரு பிரதிபலிக்கிறது இல்லையா? ஸோ இந்த ட்ரிக்கு நம்ம மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், இந்த பிஸ்னஸ்லாம் வந்து ரொம்ப வைடாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைக்கி தெரியும் இல்லையா? இந்த ஷூ பிராண்ட், அவங்களோட ஸ்லோகனை பாருங்களேன், ஜஸ்ட் டூ இட். அதாவது ஜஸ்ட் டூ இட், ரைட்? லைக் வை கேன் தே கம் அப் வித் லைக் ஒரு 4 வார்த்தை இருக்கிறது, இல்லை ஒரு 5 வார்த்தை இருக்கிற லோகோ இல்லை ஸ்லோகனை வந்து அவங்க க்ரியேட் பண்ணலை. ஜஸ்ட் டூ இட், வெரி பவர்ஃபுல். அது நீங்கள் கேட்டாலே ஒரு எனர்ஜி வரும். ஜஸ்ட் டூ இட். இப்போது செகண்ட் கம்பெனி நம்ம வந்து இப்போ நீங்கள் யூஎஸில் இல்லை இந்தியாவில் கூட நீங்கள் நிறைய இந்த ஃபாஸ்ட் ஃபுட் செயின் பார்த்துருப்பீங்க, மெக்டொனால்ட்ஸோட ஸ்லோகன் என்ன? ஐ எம் லவ்விங் இட். இந்த ஐ எம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எழுதும்போது I'(M). ஓகே, ஐஎம்னு எழுத மாட்டாங்க, 2 வார்த்தை எழுத மாட்டாங்க, ஒரே வார்த்தை ஐ எம் லவ்விங் இட். ஏன் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அதை பற்றி அவனுங்க ஸ்லோகனில் போடலாம்? ஏன்னா பிரெயின் வந்து அவ்வளோதான் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்த இன்னொரு ஃபாஸ்ட் ஃபுட் நான் சொல்கிறேன், KFC. என்ன ஸ்லோகன்? ஃபிங்கர் லிக்கிங் குட். ஓகே, அதாவது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதை வந்து ஜஸ்ட் தே ஆர் டெல்லிங் இன் 3 வேர்ட்ஸ். ஸோ இதில் வந்து த வெஸ்டர்ன் கம்பெனிஸ் தே நோ நம்ம பிரெயினால் எது வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும், எது ஞாபகம் வச்சுக்க முடியாது. இப்போது டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இருக்கு இல்லையா? அமெரிக்கன் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். அதில் வந்து அவன் என்ன சொல்கிறான்? ஃப்ரீடம், லிபர்ட்டி அண்ட் பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ். லைஃப், லிபர்ட்டி அண்ட் பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ், ரைட்? இப்போது ஏன் வந்து அது வந்து வேறு ஏதாவது வார்த்தைகள் வந்து நடுவில் போடலை? 3 ஒரு ஃப்ரேஸ் தான். அதாவது 3 வேர்ட்ஸ் இல்லாட்டி 3 சென்டென்ஸ் மாதிரி. லைஃப், லிபர்ட்டி அண்ட் பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ். அதே மாதிரி கவர்மெண்ட் கான்ஸ்டியூஷன் நம்ம பார்க்கலாம், ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். ஏன் வந்து வேறு ஏதாவது வார்த்தை நம்ம யூஸ் பண்ணலாம், வேறு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். அது வந்து சம்ஹவ் இன்னும் நம்ம ரியல் லைஃப்லேயே அது எல்லாருக்கும் தெரியாது. இது 3 தடவை சொன்னால் மக்களுக்கு போய் ரீச் ஆகும். இப்போது நீங்கள் வெஸ்டர்ன் கம்பெனிஸ் பார்த்தீங்க, கவர்மெண்ட் சைட் பார்த்தீங்க. இப்போ நம்ம இந்த இந்தியன் கம்பெனிஸ் வருவோம். உங்களுக்கு தம்ஸ் அப் தெரியும் இல்லையா? எனக்கு சின்ன வயசில் இருக்கும்போது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ட்ரிங்க்கு. அதோட ஸ்லோகன் என்னது? டேஸ்ட் த தண்டர். ஓகே, இப்போது குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிட்ற ஒரு அன்ஹெல்தி ஃபுட் தான், பட் ஸ்டில் இட்ஸ் அ குட் கம்பேரிசன் டு நோ இல்லையா? என்னது? மேகி நூடுல்ஸ் வந்து அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வார்த்தை தான் இருக்கும். என்னது? பாயில், மிக்ஸ், சர்வ். ஏன் வந்து அவங்க வந்து பாயில், ஓப்பன் த பேக்கெட், அப்புறம் வந்து போர் பண்ணுங்கள், அப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள், சர்வ் பண்ணுங்கள், நீ அதை சொல்லலை? ஏன்னா நம்ம பிரெயினில் வந்து அந்த 3 வார்த்தைகள் சொன்னால் நம்ம பிரெயினில் நம்ம ஆல்மண்ட்ஸில் நல்ல பதியோங்கிற வந்து அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இப்போது இந்த மாதிரி கான்செப்டை நீங்கள் வந்து எப்படி வந்து உங்கள் பர்சனல் லைஃப்பில், பிஸ்னஸ் லைஃப்பில் யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருக்கீங்க, உங்கள் கலீக்ஸ் உங்கள் பாஸோட சேர்ந்துருக்கும் போது ஒரு லாங் மீட்டிங். அப்போ வந்து உங்கள் பாஸ் வந்து கேட்குறாரு, உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னு. அப்போது இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் சேயிங் இன் 1 சென்டென்ஸ் ஆர் 1 லைன், நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஸ்ட்ரக்சர் பண்ணி சொல்லுவேன். பாஸ், ஐ ஹேவ் 3 பாயிண்ட்ஸ். பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3. அப்படி நீங்கள் பேசும்போது என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் வந்து இவன் நல்லா வந்து யோசிச்சிருக்கான். ஓகே, ஹீ நோஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஹி இஸ் லிசன். இவன் வந்து ஸ்ட்ரக்சர்டாக இருக்கான். அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகராக வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் உங்கள் சர்க்கிளுக்கு முன்னாடி நீங்கள் ரைஸ் ஆக பார்ப்பீங்க.
செகண்டு, பர்சனல் லைஃப்பில் ஏதோ ஒரு முடிவு எடுத்திங்கன்னா 3 சினாரியோ வச்சுக்கோங்க. ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3 அப்படின்னு வந்து உங்கள் பிரெயினில் ப்ராசஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இதை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு புள்ளி வச்சா ஒரே ஒரு புள்ளி தான், கரெக்டாக? 2 வச்சா ஒரு நேர்கோடு, ஒரு லைன் போடலாம். நீங்கள் 3 வச்சிங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் வந்து பேட்டர்னாக ஃபார்ம் ஆகுது. அந்த பேட்டர்ன், இந்த ரூல் ஆஃப் 3 வந்து வெரி வெரி பவர்ஃபுல். உங்களை சுற்றி இருக்கிறதுல வந்து இந்த மாதிரி நிறைய 3 விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. ஓகே, அதை நீங்கள் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி உங்கள் பர்சனல் லைஃப்லையும் பிஸ்னஸ் லைஃப்லையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் கவனிச்சிங்கன்னா நான் உங்ககிட்ட கேட்குறது ஒரு 3 விஷயம். ஒன்று, ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள். செகண்டு, உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேட்சி ஒரு ட்ரிப்லெட் ஃப்ரேஸ், அதாவது 3 வார்த்தைகள் இருக்குல்ல, இல்லை 3 சென்டென்சஸ் வந்து உங்களுக்கு மனசில் ஞாபகம் இருக்கிறது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேர்டு, உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பிடிச்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வணக்கம், வாங்க பேசலாம். மறுபடியும் வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக், ஒரு பிஸ்னஸ் லைஃப் ரிலேட்டட் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் டைம் கவர் பண்ணுவோம். அது வரைக்கும் நல்வாழ்த்துக்கள்.